வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்கேன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதிக்கு உண்மை தெரிய வருது. என்னோட அத்தை பையன் கார்த்திகேயன் வேறு யாரும் கிடையாது, எங்கள் எம்டி சார் தான் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவதி கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் என் அத்தை பையன் அப்படின்னு எனக்கு உண்மை தெரிஞ்சுட்டு, ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரன் நீங்கள் தான், உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், நீங்கள் தான் என் கழுத்தில் மாலையை போடணும், 3 முடிச்சு போடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கார்த்தி நம்ம ரேவதிக்கு தாலியை கழுத்தில் கெட்டி வீட்டுக்கு வராங்க. மருத்துவ அதிகாரியை பிடிச்சிட்டு போகிறாங்க. அது வேற லெவல். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம ரேவதிக்கு தெரிய வருது, எங்கள் அத்தையோட பையன் அப்படின்னா எங்கள் எம்டி சார் தான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த கோயிலில் யாகசாலை பூஜை நடக்குதுங்க. அந்த பூஜையில் நம்ம கார்த்தி இருக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கும் பண உதவி பண்ணுவாங்க படிப்பு செலவுக்கு. அப்படி பார்த்தானா இந்த மருது 5 பைசா கையிலேருந்து இறக்க மாட்டான், பணத்தை எல்லாம் வாரி வாரி வழங்குது வேற யார் அப்படின்னு அந்த இடத்துல ரேவதிக்கு சந்தேகம் அந்த பொண்ணுகிட்டயே கேட்க நேரம் கார்த்தி மாமா இங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம எம்டி சாரை கார்த்தி கொடுக்குறாங்க. அப்போது எம்டி சார் இதான் எங்கள் அத்தையோட பையன், ராஜ சேதுபதியோட பேரன் இவர் தான். அந்த யாகசாலை பூஜையிலையும் பூஜையை நடத்துகிறது ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு தான் நம்ம கார்த்தி இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ரேவதிக்கு அப்படியே சந்தோஷம் உள்ளுக்குள்ளே பட்டர்ஃப்ளை கணங்காக பறக்குது. எங்கள் எம்டி சார் தான் அத்தையோட பையனா, நம்ம வீட்டுக்கு அத்தையோட பையன் அப்படின்னு அம்மா கூட்டு வச்சிருக்க அந்த நபர் யார், அவரை வெளுத்து எடுக்கணும், ஆள் மாறாட்டம் பண்ணி என்னை ஏமாற்ற பார்த்தாங்களா அம்மா அப்படின்னு அந்த இடத்த நினைக்கிச்சுக்கிட்டு, எனக்கு இப்போவே எல்லா உண்மையும் தெரியணும், யாரை கேட்டு நான் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம ரேவதி. அப்போ தான் உண்மையெல்லாம் நம்ம பாட்டிக்கிட்ட பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு ரேவதி முடிவெடுக்கிறாங்க. நேரடியாக பரமேஸ்வரி பாட்டியை பிடிச்சி வச்சு, பாட்டி உண்மையை சொல்லுங்கள், ஏன்னா ஒரு உண்மை என்னை அழுத்திக்கிட்டே இருக்குது, அதுக்குள்ளே விட தெரிஞ்சு ஆகணும், அந்த தாத்தாவின் பேரன் எங்கள் எம்டி சாரு தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, என் அத்தையோட பையன். அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மா வீட்டில் ஒருத்தரை கூட்டிகிட்டு கொண்டு இவர் தான் அத்தையோட பையன் அப்படின்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாருல, அவங்க யார், அந்த உண்மையை சொல்லு பாட்டி, சொல்லாட்டா எனக்கு இப்போ தலையே சுற்றுது பாட்டி அப்படின்னு சொல்ல நேரம், இந்த கொஸ்டினுக்கான விட உங்கள் ஆத்தாகாரிகிட்ட கேட்டால் மட்டும் தெரியுமா, எனக்கிட்ட கேட்டாலும் நான் பதில் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன், ஏன்னா பதில் சொன்னேன்னா உன் ஆத்தாகாரி தாம் தீம்னி என்கிட்ட குதிப்பா, அதோட நீ அங்கே போய் கேட்டு தெரிஞ்சிக்க அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி. கோபத்தோட வீட்டுக்கு போகிறாங்க நம்ம ரேவதி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி அதிகாரிகளை சந்திக்கிறாங்க. பிடிச்சி இந்த பாருங்கள் ரெட்டு எங்கே இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுற. என்ன சார் சொல்கிறீங்க, ரெட்டை உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இப்போ அவன் எங்கள் அத்தை வீட்டில் தான் இருக்கான், எங்கள் அத்தையோட பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன சார் சொல்கிறீங்க, இப்படி ஒரு கேடு கெட்டவனை மாப்பிள்ளையாக்கணும்னு உங்கள் அத்தை எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லுற. ஆமாங்க, அவன் அங்கே நல்ல வேஷம் போட்டு நல்லவன் அப்படின்னு உள்ள நம்ப வச்சு அவங்கள ஏமாத்துறதுக்கு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே நம்ம கார்த்திக்கு சொல்லுறாங்க, அவனை போய் மடக்கி பிடிக்கணும், எங்கள் ரேவதியை அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே எல்லா உண்மைகளும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல நேரம். ஆமாம், அவனால் எவ்வளோ கேடுகட்ட வாழ்க்கை, இந்த உலகத்தில் எவ்வளோ பெண்களின் வாழ்க்கையை அழிச்சிருக்கான், அப்படி ஒரு படுபாவி அவன், ஆன்லைனில் வீடியோ எடுத்து பெண்களை போட்டு பணம் சம்பாதிக்க குரூப்பு அந்த ரெட்டு தலைவன் இவன் தான் அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகள் நினைக்கவும், நம்ம கார்த்தி இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும், கார்த்தி ரேவதிக்கு ஆக்சிடெண்ட்டு எப்போ நடந்துச்சுல அந்த நேரம் அதில் சம்மந்தப்பட்ட நபர்களை பிடிக்கிறதுல இவ்வளோ டிலே ஆகி இருக்குது, அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த டீட்டெயில் எனக்கு வேணும் சார் அப்படின்னு அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்க நேரம், எனக்கு என்னமோ இந்த குரூப்பு சம்மந்தப்பட்டிருக்கோமோன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரேவதி லாஸ்ட்
அந்த குரூப்பை வந்து மடக்கி பிடிக்கணும்னு வந்து இருக்க நேரம் தான் இப்படி ஆச்சு. அதுக்குள்ள வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கா? ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. 2 பேரை சந்தேகப்படுறோம் அப்படின்னா அந்த நபர்கள் யார் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து கேட்க நேரம் அதிகாரிக்க அந்த கார்த்தி கம்பெனியில் வேலை பார்க்க அந்த 2 பேர் வேணும்னே ரேவதியை வந்து ஃபாலோ பண்ண அந்த 2 பேரை வந்து டீட்டெயிலை வந்து கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க அப்போ என் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா இவங்க என் கம்பெனிக்கு வந்ததே ரேவதி இங்கே வேலை பார்க்க அவளை எப்படியாவது வந்து அழிச்சு அந்த எவிடன்ஸை வந்து இல்லாமல் ஆக்கணும். அதுக்காக தான் இப்போ நல்லா புரிஞ்சுது. ஆனால் இப்போ ரேவதிக்கு ஞாபகம் எல்லாம் மறந்தது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக ஆகி போச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதனால கண்டிப்பாக விடக்கூடாது, இந்த கும்பலை மடக்கி பிடிக்கணும். ரேவதியின் நிலைமைக்கு காரணமே இந்த கும்பல் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ரேவதி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டே என்னவா நினச்சிக்கிட்டீங்க, உண்மையான அத்தை பையன் யார் அப்படின்னு உள்ள விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் ஒரு கண்கட்டி வித்த கணக்காக ஆள் மாறாட்டம் பண்ணி வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து இதுதான் வந்து நான் கட்டிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னால் நான் கட்டிக்க மாட்டேம்மா, உண்மையாட்டே 2 குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதித்தேன். அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற நபர் வேறு யாரும் இல்லை, எங்கள் கம்பெனி எம்டி கார்த்திகேயன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணணும், அவர் தான் என் அத்தை பையன். இப்போ எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல நேரம் அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டா, இனி அவ்வளோதான், இவளை எப்படி நம்ம அங்கேருந்து இவளை பிரிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேரஞ்சது கணக்காக நிற்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி. அதே நேரத்தில் நம்ம மருத்துக்கு அப்போ ரேவதிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. கூட்டிய சீக்கிரம் வந்து நம்மளை வேண்டாம் அப்படின்னு வந்து இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வந்து விரட்ட போகிறாங்க. அதுக்குள்ளே ரேவதிக்கு வாழ்க்கையை சீரழிக்கணும். இவளோட புருஷன் கையால் நான் அடி வாங்கியிருக்கேன், அதுக்கெல்லாம் பழி தீக்கணும்னா நான் வந்து இவளுக்கு வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து நெட்டில் போட்டால் தான் இவளை குத்துனா தான் அவனுக்கு வலிக்கும், அப்போ இவனுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாக்கணும் இவளுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட போகிறாங்க. இந்த பாருங்கள் என்னோட அத்தை பையன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். எங்கள் அம்மா இதுக்கு சம்மதி கேட்டாலும் நம்ம தாத்தாவின் தலைமையில் நம்ம 2 பேரும் மாலையை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. நம்ம ரேவதியை பார்த்து நம்ம கார்த்தி அடி பாவி உனக்கு எல்லாமே மறந்து போச்சு, உண்மையாட்டே நான் தாண்டி உன் புருஷன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்போவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா வீட்டில் இருக்கவே வந்து எவ்வளோ பெரிய மோசம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி என்னை வீடியோ இந்த நான் வந்து ட்ரெஸ் மாற்றதை துணி மாற்றதை வந்து வீடியோ எடுக்க நினச்சேன், அப்படிப்பட்ட கேடு கெட்டவன் அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் தப்பிக்கணும்னா ஒரே வழி உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து ரேவதி கழுத்தில் மாலையை போட்டு 3 முடிச்சு போடுறாங்க. ரேவதி கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. சாமுண்டேஸ்வரி பேரஞ்சு கணக்காக நிற்கிறாங்க. அம்மா உண்மையாட்டு தாத்தாவின் பேரன் இவர் தான், 2 குடும்ப ஒற்றுமைக்காக நான் இவரை கரம் பிடிச்சிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே பேரஞ்சது கணக்காக நிற்கிறாங்கங்க சாமுண்டேஸ்வரி.